ஹே போகீஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ முதல்ல எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆனந்தம், அன்பு, பக்தியின் வடிவமான கிருஷ்ணர் அவதார நாள் தான் இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட எங்கள் வீட்டு கிருஷ்ணரை நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிரசாதங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடு ஃபுல்லாக மாலை தோரணம் வச்சு எங்கள் அப்பா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தார் அண்ட் எங்கள் அம்மா பிரசாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் வீடு ஃபுல்லாக கிருஷ்ணர் பாதம் போட்டுட்ருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற கிருஷ்ண பொம்மைகள்லாம் எடுத்து அழகாக வாஷ் பண்ணி துடைச்சாச்சு. ஸோ இவங்களை இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும். ஜெய ஜனார்தனா கிருஷ்ணா ராதிகாபதே, நந்த நந்தனா கிருஷ்ணா ருக்மிணி பதே. जय जनार्दना कृष्णा राधिकापते, नन्दनन्दना कृष्णा रुक्मिणीपते. கிருஷ்ணருக்கு ஆரத்தி காட்டும் பொழுது வாசல்ல இருந்து கற்பூரம் ஏற்றி கிருஷ்ணா வாவா, கிருஷ்ணா வாவா அப்படின்னு கூப்பிடணும். ஸோ அதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்களோட வாசல்ல இருந்து ஒரு படியாக நான் வச்சு கிருஷ்ணா வாவா அப்படின்னு நான் கூப்பிட்டுட்டு வரேன். ஸோ எல்லோரும் கற்பூர தீபாராதனை காட்டிட்டு எங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பிரசாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடை பாயாசத்தோட சாப்பாடு, அதுக்கப்புறம் அவல் பாயாசம், முறுக்கு, தட்டை, சீடை, பட்டர் எல்லாம் படைச்சோம் சாமிக்கு. எல்லா கேர்ள்ஸ்க்கும் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் ராதையாக மாறணும்னு ஆசை இருக்கும். ஸோ நான் மாறிட்டேன். இது இல்லைன்னா எனக்கு கிருஷ்ண ஜெயந்தியே முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்யா அமிர்தம்லேருந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாக்ஸ். இது என் ஜீஜு தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இதில் பட்டர், சீடை இருந்தது, அப்புறம் கடலை உருண்டை இருந்தது, அதுக்கப்புறம் தட்டை, முறுக்கு, அவல், அப்புறம் வெள்ளைக்கட்டி ஒன்று இருந்தது. ஆனால் அதுக்கு பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மினி சைஸ் அதிரசம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்வீட் சீடை, அதிரசம், பெரிய பெரிய அதிரசம் இருந்துச்சு, ஸ்வீட் பணியாரம் இருந்துச்சு, மோத்தி லட்டு இருந்துச்சு, என்னோடய ஃபேவரட். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ நான் இது எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஸோ நம்ம வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வீட்டில் கும்பிட்டுட்டு கண்டிப்பாக ஒரு கோவிலுக்கு போவோம். இன்றைக்கி 6th பிளாக் முகப்பேர் கிழக்கில் இருக்கிற தேவி கருமாரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் பெருமாளுக்கு குருவாயூரில் இருக்கிற கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தார். ஸோ அங்கே சாமி கும்பிட்டாச்சு. அண்டு கிருத்திகை ஸ்பெஷல்னால் அங்கே இருக்கிற முருகர் உற்சவ சிலைக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோவில் உள்ளே இருக்கிற முருகர் சிலைக்கு அழகாக சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தார். சுண்டல் புளியோதரை தான் இன்றைக்கி பிரசாதம். ஸோ அங்கேயே கோவிலில் உட்காந்து சாப்பிட்டாச்சு.
எனக்கு கோவில் புளி சாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ உங்களுக்கு கோவில் புளி சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு 2 குழந்தைங்கள் வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள பார்க்கும்போது. ஸோ கேட்டதெல்லாம் கொடுப்பவனே கிருஷ்ணா. இந்த மாதிரி இந்த நாளன்று உங்களுடைய ஆசைகள் என்னென்ன வேணும் அப்படின்றத முழு மனதோடு கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்ணுங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ காய்ஸ், இப்படி தான் நான் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தினால் அன்பும் ஆனந்தமும் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.